இன்னைக்கு நவம்பர் 19ஓட கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோர்ஸ் கிரெடிட் வந்து ஹிந்துவும் தினமணி நியூஸ் பேப்பரும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வழங்கின தீர்ப்பையே ரிவோக் பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ட்ராப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திட்டம் தொடங்கின அப்புறம் என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கான தடை இல்லை அப்படின்னு சொல்லி 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உள்ள ஒரு பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதோட பேக்ட்ராப் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். 2014ல சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. ஒரு 2 ஜட்ஜஸ் உள்ள ஒரு பெஞ்ச், இதோட லோயர் பெஞ்ச், இது 3 ஜட்ஜஸ். ஸோ 2 ஜட்ஜ் உள்ள பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சப்போஸ் என்வாரன்மெண்டல் கிளியரன்சஸ் வாங்கல, சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கல அப்படின்னா, ஜென்ரலி இந்த என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கணும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்றது என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் 2006. இந்த இஐஏ எது கீழே வருதுன்னா, நேத்தே நம்ம பார்த்திருப்போம், என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே இந்த நோட்டிபிகேஷன் வருது. இந்த நோட்டிபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு, லைக் ஒரு போர்ட் டெவலப் பண்றீங்க, ஏர்போர்ட் டெவலப் பண்றீங்க, இண்டஸ்ட்ரீஸ், மைனிங், ஒரு அனல் மின் நிலையம், ஒரு ஹைவேஸ், இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே முன்கூட்டியே என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுது. சில ப்ராஜெக்ட் என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காம ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாங்காம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன் தேதியிட்டு, அதாவது ப்ரீஎம்டிவா முன்னாடி இருந்து இந்த கிளியரன்ஸ் அப்ளை ஆகுதுன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காத ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி முன்னாடியே ரெட்ரோஸ்பெக்டிவா நீங்க என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2014 சொல்லிட்டேன், 2024ல சுப்ரீம் கோர்ட் வந்து தடை வச்சிருந்தாங்க. இப்போ 2025ல இந்த 3 ஜட்ஜஸ் உள்ள பெஞ்சில் 2:1 அப்படின்னு சொல்லி 2 ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் உட்பட 2 ஜட்ஜஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட்டை குவாஷ் பண்ணி, இதனால மக்கள் வரி பணம் நிறைய வேஸ்ட் ஆகுது, சப்போஸ் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவா என்வாரன்மெண்டல் கிளியரன்சஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பழைய ஜட்ஜ்மெண்ட்டையே ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல 2:1 அப்படின்றது ஜென்ரலா நமக்கு ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எப்பயுமே கான்ஸ்டன்டா ஒரு தீம் இம்பார்ட்டன்ட், என்வாரன்மெண்டா டெவலப்மெண்டா அப்படின்னு சொல்லி ஒரு தீம் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நீங்க பாத்தீங்கன்னா என்வாரன்மெண்டல் கிளியரன்சஸ் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, வளர்ச்சி மட்டுப்படுது, அதே மாதிரி ஒரு 20,000 கோடி கிட்ட மக்களோட வரிப்பணம் வேஸ்ட் ஆகலாம் சப்போஸ் ஆரம்பிச்ச ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்றது மூலமா அப்படின்னு சொல்லி மக்கள் வரிப்பணத்தை பாதுகாக்கிறதுக்கு நோக்கமா அவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்வாரன்மெண்டலுக்கும் கன்சர்வேஷனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய கிளாஷா தான் இது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்து முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து வெள்ளூர் சிட்டிசன் வெல்ஃபேர் கேஸ். இது வந்து 1996ல வந்திருக்கும். இதுலதான் யாரு பொல்யூட் பண்றாங்களோ அவங்கதான் அதற்கான சொல்யூஷன்ஸையும் கொடுக்கணும், அவங்கதான் அதுக்கான ரெமெடிஸ்க்கான ஃபண்டையுமே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளூர் சிட்டிசன் வெல்ஃபேர் கேஸ் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஜென்ரலா என்வாரன்மெண்டல் லாஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து மேத்தா கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த முக்கியமான கேஸ். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப்ல வந்து கிளீன் என்வாரன்மெண்ட், கிளீன் ஏர், இது எல்லாமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்து வரக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ். அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், இந்தியாவோட இப்ப மாவோயிஸ்டுக்கு எதிரான நடவடிக்கை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ள மாவோயிசம், அதாவது மாவோயிஸ்ட் இயக்கம் கம்ப்ளீட்டா இந்தியால ஒழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க, அமித்ஷா சொல்லியிருக்காங்க. March 31, 2026 நாங்க மாவோயிசத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதோட அடுத்த தொடர்ச்சியா தான் மாவோயிஸ்டோட டாப் மோஸ்ட் லீடர், இன்னைக்கு ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் லீடர் மாத்வி ஹித்மா, அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு என்கவுண்டர்ல. அவரோட ஒய்ஃப் சேர்ந்து ஒரு 6 மாவோயிஸ்ட் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாவோயிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர், இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டியில முக்கியமா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் அப்படின்ற இயக்கம் வந்து 1967ல உருவாக்கப்பட்ட
UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்டின் கீழே 2009 தீவிரவாத இயக்கமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் தொடருது. ஸோ இது வந்து இந்தியாவோட லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவோம். தீவிர இடதுசாரி வன்முறை. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஏரியா ஆந்திரால இருந்து ஆரம்பிச்சு மேல உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் இந்த பகுதி ரெட் காரிடார் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பகுதி எல்லாமே நக்சலிசம் அதிகமா பாதிக்கப்பட்ட பகுதி. ஸோ இந்த ரீஜியன் எல்லாமே பர்டிகுலர் இன்னும் ஃபியூ ரீஜியன்ஸ் மட்டும்தான் நக்சலிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவுமே அடுத்த வருஷத்தோட தொடக்கத்துல கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணப்படும்னு சொல்றாங்க. பர்டிகுலர் சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்ல மட்டும் நக்சலிசம் அதிகமா இருக்கு. பட் அதுவுமே ரொம்ப அதிகமா குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம். நக்சலிசத்துக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை, இந்த மாதிரி பாதுகாப்பு செக்யூரிட்டி போர்சஸ் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அதே மாதிரி சிமிலர் ஸ்கீம்ஸும் இருக்கு. சமாதான் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல வந்து அவங்க வந்து தங்களோட ஆயுதங்களை சரண்டர் பண்ணிட்டு மெயின் ஸ்ட்ரீம் லைஃபுக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, சமாதான் ஸ்கீம். அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப வளர்ச்சியில பின்தங்கின மாவட்டங்களை வந்து டெவலப் பண்றதுக்காக ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட ரொம்ப வளர்ச்சியில பின்தங்கின ஒரு 112 மாவட்டங்கள் போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லா ஸ்கீம்ஸுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த நக்சலிசம் அஃபெக்ட் ஆனது எல்லாமே மோஸ்டா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கீழே வரக்கூடியதுதான். அதே மாதிரி இதுக்குன்னு நக்சலிசம் வந்து கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். நேரடி தாக்குதல் இருக்காது. ஸோ கொரில்லா வார்ஃபேர்லே ட்ரெயின் ஆன இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா தெலுங்கானால கிரே ஹவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆன்டி நக்சல் ஃபோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காவே இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லி ஆந்திரால வந்து ஒரு ஆன்டி டெரர் ஃபோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நக்சலிசம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக செப்பரேட் குரூப்பிங்ஸும் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ UAPA, சமாதான், ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கீம், அதற்கான என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறோம் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுல இன்னைக்கு எந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா அல்லூரி சீதாராமராஜு அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஆந்திரால. அந்த ரீஜியன்ல தான் மோஸ்டா காடுகள் அதிகமா உள்ள மாவட்டம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த அல்லூரி சீதாராமராஜு அப்படின்றது முக்கியமான பழங்குடியினருக்கார போராடின ஒன் ஆஃப் தி ட்ரைபல் லீடர். இவர் வந்து போராடினது ரம்பா ரெபெலியன் சொல்லி 1922ல இருந்து 24ல இந்த பகுதிகளில் நடந்த போராட்டம். அந்த RRR படத்துல கூட இவரை பத்தி டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரம்பா ரெபெலியன் வந்து அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்களோட ஷிஃப்டிங் கல்டிவேஷன், பொடு கல்டிவேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு தடை வச்சாங்க. அதுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் தான் இந்த ரம்பா ரெபெலியன். ஸோ இதெல்லாமே இது சார்ந்த முக்கியமான விஷயம். அடுத்து சவுத் இந்தியாவோட நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் எங்க நடக்குதுன்னு கேட்கலாம். கோயம்புத்தூர்ல நடக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் நடத்துறது இல்ல, விவசாயிகள் சேர்ந்து நடக்கக்கூடிய சமிட், சவுத் இந்தியாவோட நேச்சுரல் ஃபார்மிங் சமிட். இதுக்கு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து கலந்துக்கிறாங்க. இது 3 நாள் மாநாடு. இன்னைக்கு அந்த மாநாடு ஸ்டார்ட் ஆகுது, 3 நாள் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத பாக்குறோம். இதை வந்து தமிழ்நாட்டோட கவர்னர் வந்து தலைமை ஏற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த சிஎம் போய் கலந்துக்கல, இந்த பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிற இந்த ஈவெண்ட்ல வந்து இப்ப தமிழ்நாடோட சிஎம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 3 முக்கியமான கோரிக்கையை வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட வச்சிருந்தாங்க. முதல் கோரிக்கை வந்து இந்த காரிஃப் கிராப், இந்த மாதிரி இப்ப தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துல பயிரிடப்படுற அந்த காரிஃப் கிராப் வந்து 16 லட்சம் டன் ஜென்ரலா வந்து உற்பத்தி ப்ரக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டகரி இருக்கு. அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 16 லட்சம் வந்து இந்த வருஷம் விளைச்சல் அதிகமா இருக்கு. ஸோ எவ்வளவு ஆக்சுவலா ப்ரொடியூஸ் ஆயிருக்கோ எல்லாத்தையுமே நாங்க வந்து ப்ரக்யூர் பண்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜென்ரலா ஒரு குவாட்டா விதிப்பாங்க, இவ்வளவுதான் நீங்க மக்கள்கிட்ட இருந்து ப்ரக்யூர் பண்ணணும்னு சொல்லி அதை இன்க்ரீஸ் பண்ணணும் விளைச்சல் அதிகமா இருக்கனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த ஜென்ரலா இந்த நெல் எல்லாமே ஈரப்பதம் ஒரு 17% வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க ப்ரக்யூர் பண்றதுக்கு, கொள்முதல் பண்றதுக்கு. ஏன்னா அதுக்கு மேல ஃபங்கஸ் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போ வந்து என்ன சிஎம் என்ன சொல்றாருன்னா பருவமழைனால நிறைய வந்து பயிர்கள் ஈரமா இருக்கு. ஸோ அதனால அந்த ஈரப்பத அளவு வந்து 17ல இருந்து 22 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 17 அப்படின்றது ஜெனரலா அலோடு லிமிட். இதை ஞாபகம் வச்சுக்கணும்.
மூணாவது, ஜென்ரலா இந்த 40 பேக் சைஸ் வந்து ஒரு 25 கிலோகிராம் இருக்கு ஒரு சாம்பிள் பேக் பேக்கிங் சைஸ். இதை வந்து 25 கிலோல இருந்து 50 கிலோவா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்காக. பட் இந்த 2 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஜென்ரலா 16 லட்சம் டன் ப்ரொக்யூர் பண்ண அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி மாய்ச்சர் லெவல் 17% வரைக்கும் அலோவ் பண்றாங்க. சரி, இந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே, கொள்முதல் எல்லாமே குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லப்படுற மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கீழே நடக்குது. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஒரு நெல்லுக்கு இவ்வளவு ஆதார விலை, கோதுமைக்கு இந்த ஆதார விலைன்னு சொல்லி இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் யாரு இது பண்றா, ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். இந்த சிஏசிபி அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல. இது வந்து 1985 வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு. சரி, 65 வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சிஏசிபி கிட்டத்தட்ட ஒரு 23 பயிர்களுக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எத்தனை கிராப்ஸுக்கு வந்து சிஏசிபி குறைந்தபட்ச ஆதார விலை வழங்குறாங்கன்னா 23 கிராப்ஸ். முக்கியமா அரிசி, கோதுமை, பருத்தி, ஜூட்டு, இந்த மாதிரி 23 கிராப்ஸுக்கு வந்து வழங்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வராங்க. ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க வந்து எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்றாங்க அவ்வளவுதான். பட் எம்எஸ்பி ஃபைனலா யாரு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ், மத்திய அரசாங்கத்தோட பொருளாதார கேபினெட் கமிட்டி தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ரெக்கமெண்டரி பாடி தான், அப்ரூவ் பண்ணக்கூடியது சிசிஏ. அதே மாதிரி சரிங்க, இவங்க எல்லாம் எம்எஸ்பி இது இவ்வளோன்னு இது பண்றாங்க, யார் வந்து கொள்முதல் பண்றது அப்படின்னு சொன்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பிளஸ் அந்தந்த மாநிலத்தோட கொள்முதல் மையங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா டிஎன்சிஎஸ்சி, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அவங்க தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரொக்யூர் பண்றாங்க. இதெல்லாம் தான் அது சார்ந்த முக்கியமான ஃபேக்ட்ஸ். அடுத்து கோயம்புத்தூர்ல இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், மூணாவது ரைசிங் டிஎன் கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு அதாவது முதலீடுகளை இருக்கிறதுக்காக சம்மிட் வந்து நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடியில நடந்துச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் கான்க்ளேவ். இப்போ செகண்ட் ரைசிங் டிஎன் கான்க்ளேவ் வந்து ஹோசூர்ல நடந்தது. இப்போ மூணாவது கான்க்ளேவ் வந்து கோயம்புத்தூர்ல நடக்குது. ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தூத்துக்குடி, ஓசூர், கோயம்புத்தூர்ல மூணாவது கான்க்ளேவ் நடக்குது முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக. இதுல நீங்க ஒரு பர்டிகுலரா பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, சென்னை மட்டும்தான் ஜென்ரலா பொருளாதார வளர்ச்சியில அதிகமா இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா டெவலப் ஆயிருக்கு. இப்ப தமிழ்நாட்டோட நெக்ஸ்ட் லெவல் சிட்டிஸ், டியர் 2, டியர் 3 சிட்டிஸ், அடுத்தடுத்த நகரங்கள் வந்து போதுமான வளர்ச்சி அடைகிறதுக்காக இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. நேத்தே நம்ம பார்த்திருந்தோம், தமிழ்நாட்டோட முந்தானேது தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து நிறைய ஏர்போர்ட்ஸ் தமிழ்நாட்டுல வந்து உருவாக்கி இருக்கோம் கட்டமைப்பு, அதை வந்து சிவில்ஸ் ஏவியேஷன்ஸ் மத்திய அரசாங்கம் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே அது சார்ந்த ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் தான். அதே மாதிரி தமிழ்நாடு முதலீடு இருக்கிறதுக்காக நிறைய பாலிசிஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இது வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2021. அதே மாதிரி இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்காக எம்எஸ்எம்இ பாலிசி 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கான ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில பல மாநிலங்கள் இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2018. ஸோ 2018ல இருந்து 2023 5 வருஷம் பீரியட்ல இந்த ஸ்டார்ட் அப்பை ப்ரமோட் பண்றதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்தியாவோட லீடிங் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி. ஸோ தமிழ்நாடு இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. அடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்தோனேஷியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வராங்க. இது பர்டிகுலர் எதுக்காக இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சிக்னிபிகண்டா பார்க்கப்படுதுன்னா, இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரம்மோஸ் அப்படின்றது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த பிரம்மோஸ் தான் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானோட நிறைய ஏர்பேஸை வந்து அழிச்சிருப்போம். ஸோ பிரம்மோஸோட முக்கியத்துவம் வேர்ல்ட் லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படின்றது இந்த ரெண்டு வார்த்தையோட இதுதான். ஒண்ணு பிரம்மபுத்திரா, ஸோ இந்தியாவோட பிரம்மபுத்திரா ரிவரும், ரஷ்யாவோட மாஸ்குவா அப்படின்ற ரிவரோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிரம்மோஸ். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட டிஆர்டிஓவும்
டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிச்ச வெப்பன் தான் பிரம்மோஸ். இது ஜென்ரலா இதோட ரேஞ்ச் வந்து 290 கிலோமீட்டர் வரைக்கும், பட் 500 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான். அதே மாதிரி இது ஒளியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வேகத்துல செல்லக்கூடிய ஏவுகணை, சூப்பர்சானிக் ஏவுகணை. ஸோ இதை வந்து இப்போ டிடெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஆன்டி மிசைல் இதை லான்ச் பண்ணி அதை தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் இதோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்கு. அதே மாதிரி இது இந்தியா வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சராசரியா ஒரு 1500 கோடி வரைக்கும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தது டிஃபென்ஸ் ரிலேட்டடான. இப்ப ஒரு 16,000 கோடிக்கு மேல நம்ம டிஃபென்ஸ் ராணுவ தளவாடங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இந்த பிரம்மோஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரம்மோஸ் வந்து ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்த பிலிப்பைன்ஸுக்கு அடுத்து இந்தோனேஷியாவும் இதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ராணுவ தளவாடங்கள் வந்து உற்பத்தி பண்றதுக்காக டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு சொல்லி இந்த ராணுவ தளவாடங்களை அதிகப்படுத்துறதுக்காகவே சில இடங்கள்ல இந்தியன் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒன்னு டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுல இருக்கு, இன்னொரு டிஃபென்ஸ் காரிடார் யூபியில இருக்கு. இது ரெண்டு தான் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில அதிகமா பங்கு வகிக்குது. இப்ப கூட இந்த பிரம்மோஸ் பாத்தீங்கன்னா லக்னோ, யூபியில லக்னோ உள்ள டிஃபென்ஸ் காரிடார்ல உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் தான் இந்தோனேஷியாவுக்கு வழங்குறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான அடுத்த நியூஸ். அடுத்து சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் சவுதி அரேபியாவோட தலைவர் இவர் தான். இன்னைக்கு டேட்ல ராஜா இருக்காரு, பட் ராஜாக்கு வயசாயிட்டனால இவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. ஸோ சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் MBS அழைக்கப்படுற முகமது பின் சல்மான் யூஎஸ்ஏக்கு போயிருக்காரு. இந்த யூஎஸ்ஏக்கு போனதே ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் தான். ஏன்னா 2018 இந்த கசோகி அப்படின்னா சவுதி அரேபியாவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர், அவர் சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக அந்த கிங்டம் அந்த ராஜா அந்த கூட்டத்துக்கு எதிராக நிறைய வந்து கருத்துக்களை தெரிவிச்சதுக்காக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2018 அவர் இஸ்தான்புல்ல துருக்கியில இருக்கக்கூடிய சவுதி தூதரகத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்காக போறப்போ அவரை கொண்டிருப்பாங்க. இது வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அமெரிக்கா ஓப்பனாவே குற்றம் சாட்டுச்சு. இந்த முகமது பின் சல்மான் சொல்லிதான் அவங்க கசோகியை வந்து தூதரகத்துல வச்சே கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2018க்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு அவர் இப்போ டைரக்டா யூஎஸ்ஏக்கு போயிருக்காரு. அந்த யூஎஸ்ஏக்கு போனப்போ முக்கியமா 3 முக்கியமான டீல் வந்து நடக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு, யூஎஸ்ஏ வந்து தன்னோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் F-35 இதை வந்து சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கறதுக்கு விற்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. இந்த F-35 அப்படின்றது லாக்ஹீட் மார்டின் உருவாக்குன ஏர்கிராஃப்ட், யூஎஸ்ஏவோட ஏர்கிராஃப்ட். இது யூஎஸ்ஏ தலைமையில இயங்கக்கூடிய நாட்டோ குரூப்பை சார்ந்த பல நாடுகள்கிட்ட இந்த F-35 இன்னைக்கு டேட்ல இருக்கு. மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட் வெஸ்ட் ஏசியால இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்போ சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதுல இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ ரீசெண்டா ஒரு ராணுவ ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்தாச்சு. அதாவது எந்த நாட்டின் மீதான தாக்குதலா இருந்தாலும் அது இன்னொரு நாடும் அதை வந்து முறியடிக்கிறதுக்கு நடந்துக்கணும், சேர்ந்து ஈடுபடணும். இப்போ பாகிஸ்தான் மேல ஒரு நாடு தாக்குதல் நடத்துச்சுன்னா அது சவுதி அரேபியா மேல நடத்தின தாக்குதலா கருதப்படும். அதே மாதிரி வைஸ் வர்சா. இப்போ சவுதி அரேபியாட்ட F-35 போறப்போ அது பாகிஸ்தானுக்கு இன்டைரக்டா பயனளிக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்தியாவோட பிரச்சனை. அதே மாதிரி இன்னொரு கவுண்டர் ஃபேக்டர் என்னன்னா, ரஷ்யா தன்னோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டான சுகோய் 57 அதை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, இந்தியாலே உற்பத்தி பண்ணலாம், நாங்க டெக்னாலஜியுமே டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க. ஸோ சுகோய் 47 வந்து ரஷ்யாவோடது, அதே மாதிரி F-35 அப்படின்றது யூஎஸ்ஏவோடது. இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து முக்கியமா சிவில் நியூக்ளியர் ஒப்பந்தம் வந்து அணுசக்திக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாறதா சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்வியஸ்லி அவங்க சவுதி அரேபியா வந்து யூஎஸ்ஏல பல பில்லியன் கணக்கான டாலர் இன்வெஸ்ட் பண்ண போறதாவும் சொல்றாங்க. ஸோ இந்த 3 டீலும் நடக்க போகுது. பட் ஜெனரலி இந்த ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், F-35 அண்ட் சுகோய் 57. அதே மாதிரி ட்ரம்ப் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆப்ரஹாம் அக்கார்ட்ல வந்து சவுதி அரேபியா கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆப்ரஹாம் அக்கார்டு அப்படின்னு சொன்னா, ஆப்ரஹாம்ன்றது 3 மதங்களுக்கான காமன் ஆன்செஸ்டர், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் யூத மதம், ஜூயிசம்.
இந்த ஆப்ரஹாம் அக்கார்டு வந்து யுஎஸ் வந்து மீடியேட் பண்ணி நடத்துறது. எதுக்காக அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் அரப் நாடுகளுக்கும் பல காலங்களாக 50 வருஷமாவே பிரச்சனை இருக்கு. ஸோ ஒரு கார்டியல் ரிலேஷன்ஸ் கொண்டு வரதுக்காக ஆப்ரஹாம் அக்கார்டு கொண்டு வந்தாங்க, யுஎஸ்ஏ மீடியேட் பண்ணி. இதை வந்து யுஏஇ சைன் பண்ணாங்க, பக்ரைன் சைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சவுதி அரேபியா சைன் பண்ணல. பட் ஆப்ரஹாம் அக்கார்ட்ல சவுதி அரேபியா இணையணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சவுதி வந்து பாலஸ்தீனுக்கு தனி நாடு கொடுக்கணும், அது கொடுக்காம நாங்களால சைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆப்ரஹாம் அக்கார்ட், F-35, சுகோய் 57 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்போ நமக்கு தெரியும் 2 வருஷமாவே காசால இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போர்னால பல அப்பாவி உயிர்கள் இறக்குறாங்க, நிறைய குழந்தைங்க இறக்குறாங்கன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த போரை வந்து நிறுத்துறதுக்காக யுஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு 20 பாயிண்ட் சீஸ்ஃபயர், ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, இது போர் நிறுத்தத்துக்கான ஒரு 20 பாயிண்ட் எஃபோர்ட் வந்து நடத்தினாங்க. அதாவது போரை உடனே நிறுத்தணும், அதே மாதிரி ஹியூமானிட்டேரியன் ரிலீஃப், அந்த மாதிரி தேவையான உணவு, மெடிசன்ஸ் எல்லாமே இம்மீடியட்டா கொடுக்கணும், கட்டமைப்பை மேம்படுத்தணும், அதே மாதிரி காசாவை ரன் பண்றதுக்கு ஒரு இடைக்கால ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கணும். அந்த அமைப்பு வந்து நேரடியா யுஎஸ் பிரசிடென்ட்டே மேற்பார்வையிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு 20 பாயிண்ட் பீஸ் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போர் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த 20 பாயிண்ட் பீஸ் பிளான் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில், ஐநாவோட பாதுகாப்பாவை நேத்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை அப்ரூவ் பண்றதன் மூலமா அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு சர்வதேச அங்கீகாரம் அந்த பிளானுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த யுஎன்எஸ்சி அப்படின்றது ஐநாவோட பாதுகாப்பு அவையில மொத்தம் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து யுஎஸ்ஏ, யூகே, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ். இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸுக்குமே வீட்டோ பவர் இருக்கு. அதாவது ஒரு தீர்மானத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு. இந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பருக்கு வீட்டோ பவர்லாம் கிடையாது. பட் அவங்களுமே அதுல கலந்துக்கலாம். பட் ஜென்ரலா இவங்க வந்து 2 வருஷம் தான் அவங்களோட பதவி காலம். இந்தியா வந்து இந்த பெர்மனன்ட் மெம்பரா மாறுறதுக்கான பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ யுஎன்எஸ்சி சார்ந்த முக்கியமான பாயிண்ட் இது. ஜென்ரலா எந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இருந்தாலும் 9 ஓட்டாச்சும் மினிமம் வேணும். அதே மாதிரி வீட்டோ இருக்கக்கூடாது. ஸோ இப்ப ரஷ்யாவும் சைனாவும் வீட்டோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் வீட்டோ பண்ணல, அவங்க வெளிநடப்பு மட்டும் செஞ்சுட்டாங்க. வீட்டோ கிடைக்கல. அதே மாதிரி 9 ஓட்டுக்கு பதிலா 13 ஓட்டு கிடைச்சிருக்கு. சைனா, ரஷ்யா மட்டும் இதுல சைன் பண்ணல. ஸோ இதுதான் இது சார்ந்த ஃபேக்ட். அடுத்து லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். லோக் ஆயுக்தாவோட நான் ஜுடிஷியல் மெம்பரா ஹேமலதா அப்படின்ற ப்ரீவியஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் வந்து நியமிச்சிருக்காங்க. இதை அப்பாயிண்ட் பண்றது வந்து கவர்னர். ஸோ இப்போ இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றது அதாவது மாநிலங்களோட பப்ளிக் அபிஷியல், கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கான அமைப்பு. தமிழ்நாட்டுல வந்து லோக் ஆயுக்தா 2018 வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த லோக் ஆயுக்தால மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் 2 நீதித்துறையை சார்ந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க, 2 நீதித்துறையை சாராத மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நீதித்துறையை சார்ந்த கேட்டகரியில ஹேமலதா அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 பேர். அதே மாதிரி சேர்பர்சன் யாரு, ஜுடிஷியல் மெம்பர்ஸ் யாரு, நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் யாரு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல இந்த பப்ளிக் கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களோட ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான அமைப்பு லோக்பால் அப்படின்ற அமைப்பு. அது 2013 லோக்பால் ஆக்ட் வந்து உருவாக்கப்பட்டு. ஜென்ரலா இந்த மாதிரி மெம்பர்ஸோட பதவி காலம்ன்றது அவங்களோட 70 வயசு வரைக்குமோ இல்ல நியமிச்சதுல இருந்து 5வது வருஷமா அவங்க ஜென்ரலா பதவி விலக வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டெலிமானஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், சைக்காலஜி ரிலேட்டடா ரொம்ப சூசைடல் தாட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சிவியரான மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு டெலிமானஸ் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் வந்து 114416 டோல் ஃப்ரீ தான். இந்த டெலிமானஸ் வந்து யூஜிசி, அதாவது இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் டெலிமானஸை பத்தி போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மென்டல் ஹெல்த்தால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கப்போ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. இதுதான் இன்னைக்கு நடந்த முக்கியமான நியூஸ். நாளைக்கு நவம்பர் 20 கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.